இந்திய டி20 கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் முழுமையாக தோல்வியடைய போகிறதா? இந்திய அணிக்கு என்ன ஆனது? முதலில் அயர்லாந்துக்கு எதிரான டி20 தொடரில் 2-0 என்ற கணக்கில் தோற்றது. தற்போது இங்கிலாந்துக்கு எதிராகவும் 2-0 என்ற கணக்கில் பின்தங்கியுள்ளது. இன்னும் 2 டி20 போட்டிகள் மீதமுள்ள நிலையில் டி20 உலக சாம்பியன் அணி எப்படி இவ்வளவு மோசமாக சரிந்தது? முதலில் இந்தியா 125 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த கடைசி டி20 போட்டியே ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது. வேகப்பந்து வீச்சும் ஸ்விங்கிற்கு சாதகமான சூழல்களையும் எப்படி சமாளிப்பது என்பது இந்திய அணிக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. ராகுல் டிராவிட், சுனில் கவாஸ்கர் போன்ற ஜாம்பவான்கள் இதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே காட்டியுள்ளனர். இங்கிலாந்தின் தொடக்க வீரரான பில் சால்ட் கூட முதலில் ஆடுகளத்தையும் சூழலையும் புரிந்து கொண்ட பிறகே அதிரடி ஷாட்களை ஆடத் தொடங்கினார். அப்படி இருக்க இளம் வீரர்களான அபிஷேக் சர்மா மற்றும் வைபவ் சூரியவன்ஷி ஆகியோருக்கு பெரிய இலக்கை துரத்தும் போது முதலில் சூழ்நிலையை மதிப்பீடு செய்து அதன் பிறகே அதிரடியாக விளையாட வேண்டும் என்று யார் அறிவுரை வழங்கியிருக்க வேண்டும்? இங்கிலாந்தை நன்கு அறிந்தவர்கள் கூறுவது போல மீதமுள்ள 2 போட்டிகளும் வேகம் மற்றும் பவுன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆடுகளங்களில் நடைபெற வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய அணி எப்படி மீண்டு வர முடியும்? இங்கிலாந்து ஒரு போர்க்கப்பலை இழக்கலாம், ஆனால் ஒரு கிரிக்கெட் போட்டியை இழக்காது என்ற பழமொழி உண்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிருங்கள்.